இங்க டைனோசர் ஒண்ணு விவசாயம் பண்ணிட்டு இருக்கு. அது எப்படி விவசாயம் பண்ணிட்டு இருக்குன்னா, அதோட தலையாலேயே நிலத்துல பாதைகளை பொதிச்சு அதுல லைனா விதைகளை போட்டு பக்கத்துல ஓடிட்டு இருக்க ஒரு நதியில இருந்து வாயாலேயே தண்ணியை கொண்டு வந்து அந்த பயிர்களுக்கு தண்ணி பாய்ச்சறதுன்னு சொல்லிட்டு இப்படி விவசாயம் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாள் இதோட முட்டையெல்லாம் பொரியிற நேரம் வந்துருது. சோ அப்படிதான் ஃபர்ஸ்ட் முட்டை வந்து பொரிஞ்சு அதுக்குள்ள இருந்து ஒரு டைனோசர் குட்டி வந்து வெளிய வருது. இதுக்கு வந்துட்டு ஹென்ரின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் ரெண்டாவதா இருக்க அந்த முட்டையும் பொரிஞ்சு அதுக்குள்ள இருந்து இன்னொரு டைனோசர் குட்டியும் வெளிய வருது. இவன் வந்துட்டு ரொம்பவே குறும்புத்தனம் பண்றான். சோ அதனாலேயே இவனுக்கு பக்குன்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் இப்ப மூணாவதா ஒரு பெரிய முட்டை ஒண்ணு இருக்கு. சோ இந்த முட்டை பொரிஞ்சு இதுக்குள்ள இருந்து பெரிய டைனோசர் குட்டி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்படி பார்த்தா அந்த முட்டை பொரிஞ்சு அதுக்குள்ள ஆள் இருக்க மாதிரியே தெரியல. ரொம்ப குட்டியா இருக்கான். சோ இவன் குட்டியா இருக்கிறதுனாலே இவனுக்கு ஆர்லோன்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. சோ அப்படியே அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இப்ப 3 பேரும் கொஞ்சம் பெரிய பசங்களா வளர்ந்துட்டாங்க. இந்த ஹென்ரியும் பக்கும் அப்பா கிட்ட எப்படி விவசாயம் பண்றதுன்னு சொல்லிட்டு கத்துட்டு இருக்காங்க. இந்த ஆர்லோ வந்துட்டு இவங்க வளர்க்குற கோழிங்களுக்கு எரை போடுறதுக்காக போறான். ஆனா அப்படி போனவன் கோழிங்களை பார்த்து பயந்தடிச்சு ஓடி வந்துடுறான். இங்க இவங்க விளைவிக்கிற தானியங்கள் எல்லாத்தையுமே இங்க இருக்க ஒரு கிடங்குல சேமிச்சு வைக்கிறாங்க. அப்போ அப்பாவும் அம்மாவும் வந்துட்டு அதுல இவங்களோட கால் முத்திரையை பதிச்சு இப்படி முத்திரையை வைக்கிறது நம்மளோட குடும்ப வழக்கம் அப்படின்னு சொல்றாரு. இத பார்த்துட்டு அவங்களோட 3 பசங்களும் அவங்களோட முத்திரையை வைக்கலான்னு போகும்போது அப்ப அப்பா குறுக்க வந்து, இங்க பாருங்க, இதுல நீங்க உங்களோட முத்திரையை வைக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்க உங்க லைஃப்ல ஏதாவது பெருசா அச்சீவ் பண்ணிருக்கணும். சோ நீங்க எல்லாரும் ஏதாவது சாதிப்பீங்கன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. கட் பண்ணா அப்படியே கொஞ்சம் வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இப்போ இவங்க 3 பேர் நல்லா பெரிய பசங்களா வளர்ந்துட்டாங்க. இந்த ஹென்ரியும் பக்கும் எப்படி விவசாயம் பண்றதுன்னு சொல்லிட்டு முழுசா கத்துக்கிறாங்க. ஒரு 10 ஏக்கரா நிலத்துல தன்னந்தனியாவே விவசாயம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ இதனால இவங்க 2 பேரும் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட முத்திரையை அதுல பதிச்சிடுறாங்க. ஆனா இங்க ஆர்லோவை பாத்தீங்கன்னா இன்னும் அந்த கோழிங்களுக்கு பயந்து ஓடிட்டு தான் இருக்கான். சோ இப்படி இருக்க ஒரு நாள் இவங்க சேமிச்சு வைக்கிற அந்த உணவை ஏதோ வந்து திருடி தின்னுட்டு போயிருக்கு. சோ அதை பிடிக்க சொல்லி ஆர்லோட அப்பா வந்து அவங்ககிட்ட அந்த வேலையை ஒப்படைக்கிறாரு. சோ அப்படிதான் 2 பேரும் சேர்ந்து ட்ராப் எல்லாம் வைக்கிறாங்க. இங்க பாராமவனே, நீ மட்டும் அதை பிடிச்சிட்டனா வச்சுக்கோவே, இந்த இடத்துல உன்னோட முத்திரையும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு அங்க இருந்து போயிடுறாப்ல. அதுக்கப்புறம் ஆர்லோ வந்துட்டு கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திட்டு ரெடியா இருக்கும்போது அப்ப இவங்க வச்ச ட்ராப்ல ஒரு சின்ன பையன் வந்து மாட்டிருக்கான். இவன் தான் வந்து திருடி தின்னுட்டு இருக்கான் போல. ஆனா ஆர்லோக்கு வந்துட்டு இந்த பையனை பார்த்ததும் ரொம்பவே பாவமாயிடுச்சு. சோ அதனால அந்த பையனை வந்து அவுத்து விட்டுறான். ஆனா பார்த்தா அடுத்த நாளே அந்த பையன் திரும்பவும் வந்து எல்லாத்தையும் திருடி தின்னுட்டு இருக்கான். டேய், இன்னைக்கு வந்துட்டியா நீ, இன்னைக்கு உன்னை விட போறது இல்லடான்னு சொல்லிட்டு ஆர்லோ வந்துட்டு அந்த பையனை துரத்த ஆரம்பிச்சிடறான். அப்படி துரத்திட்டு இருக்கும்போது கால் ஸ்லிப் ஆகி பக்கத்துல இருக்க ரிவர்ல போய் 2 பேரும் விழுந்துடுறாங்க. அவ்வளவுதான், அந்த ரிவர் வந்து இவங்க 2 பேரும் அப்படியே அடிச்சுட்டு போயிருது.